அந்த ஜெபம், அதே பேச்சு, கொஞ்சம் கூட ஜெபத்தில் மாற்றமே இல்லை, எதுவுமே மாற்றம் இல்லை. ஆனால் இவர்கள் 30 ஆண்டுகளாக 35 ஆண்டுகளாக அதே பேச்சு, அடுத்தவர்களை காயப்படுத்துவது, அடுத்தவர்களை வேதனைப்படுத்துவது, அடுத்தவர்களை குற்றப்படுத்துவது, எந்த மாற்றம் இல்லை. ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, அன்பானவர்களே நான் தருகிறேன். அது ஒரு வார்த்தை இருக்கிறது, யோவான் 7:37 அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அதுதான் வெற்றி உள்ள வாழ்க்கை. வெற்றி உள்ள வாழ்க்கை என்றால் அன்பாவளே அதை நீங்கள் அனுபவிப்பீங்க, அடுத்தவங்க அதை பார்ப்பாங்க. You will enjoy it. People will see that. உலகம் அதை பார்க்கும், உறவுகள் பார்க்கும், சொந்தங்கள் பார்க்கும், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் பார்ப்பார்கள். உங்களுடைய வெற்றியை அன்பாவளே பரலோகம் பார்க்கும், உலகம் பார்க்கும், உறவுகள் பார்க்கும். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். நான் சொல்கிறேன், the promise for victorious life, வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு தேவன் தந்திருக்கிற அந்த வார்த்தைகள், நானோ ஜீவன் உண்டாகவும். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்த வார்த்தை 2 கொரிந்தியர் 2:14, எல்லாருக்கும் தெரிந்த வசனம் அது. 2 கொரிந்தியர் 2:14, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எப்பொழுதும் இந்த வார்த்தையை நான் கூடிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆல்வேஸ், எப்பொழுதும். வாழ்க்கை ஒரே சீராக இருப்பதில்லை, தோல்வி வெற்றி, வெற்றி தோல்வி மாறி மாறி. ஆனால் தேவன் சொல்கிறார், எப்போதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி. 2வது, எல்லா இடங்களிலேயும். கடினமான ஒன்று, எல்லா இடங்களிலேயும். அது எப்படிப்பட்ட இடமா இருக்கலாம், அந்த இடத்திலேயும் உங்களை அவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். 2 சொல்கிறேன், எப்பொழுதும். 2வது, எல்லா இடங்களிலே. வெற்றி என்பது ஏதோ ஒரு ஆலயத்தில் மாத்திரம் அல்ல. வேறெவர் யூ ஆர், உங்கள் பணித்தலங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே, மனம் திரும்பாத கணவன், மனம் திரும்பாத மனைவி, மனம் திரும்பாத பெற்றோர், மனம் திரும்பாத பிள்ளைகள், அந்த இடத்திலையும் யூ கேன் ஹேவ் விக்டோரியஸ் லைஃப். ஒரு வெற்றி. ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் அது நீ ஜெயிப்பாய், உனக்கு ஜெயம் உண்டாகும். சொன்ன வார்த்தை இடத்துல வந்து தோல்வி நேரங்களிலே வாருங்கள், ஏமாற்று நேரங்களிலே வாருங்கள், இலக்கரிப்பு நேரங்களிலே வாருங்கள் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை எப்போதும். இவ்வளவு வார்த்தை வருகிறது, அவரை அறிகிற அறிவு. அப்படினால் வெற்றிக்கும் தேவனை அறிகிற அறிவுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. If you know God more, தேவனை அதிகமாக அறிந்து கொள்ளும் போது வேதம் சொல்கிறது, அதிகமான கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவார். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற